தும்பிக்கையானது வலதுபுறமாக வளைந்திருந்தால் அதற்கு வலம்புரி விநாயகர் என்றும், தும்பிக்கையானது இடதுபுறமாக வளைந்திருந்தால் அதனை இடம்புரி விநாயகர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். வலம்புரி விநாயகர் என்பவர் பெரும்பாலும் சொல்லணும்னா அதை ஆலயத்தில் வைத்து வழிபடுவதுதான் நல்லது. ஏன்னா ஆலயம்ங்கிறது மிகவும் புனிதமான இடமாகத்தான் இருக்கும். அங்க நம்ம சுத்த பத்து ஆச்சார அனுஷ்டானம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம். அத்தனை சிறப்பு வாய்ந்தது வலம்புரி விநாயகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தா, வலம்புரி விநாயகருக்கு அதிக மகத்துவம் இருப்பதாக ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தும்பிக்கையை வைத்துத்தான் சொல்கிறார்கள். தும்பிக்கையானது வலதுபுறமாக வளைந்திருந்தால் அதற்கு வலம்புரி விநாயகர் என்றும், தும்பிக்கையானது இடதுபுறமாக வளைந்திருந்தால் அதனை இடம்புரி விநாயகர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். நம்ம சங்குல கூட பார்த்தோம் அப்படிதான், வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு வச்சிருப்பா. சாதாரண சங்கு பார்த்தோம்னா அது இடம்புரி சங்காக இருக்கும். ஆனால் வலம்புரி சங்கிற்கு மட்டும் மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வலம்புரி சங்கினை பூஜையிலேயே வைத்திருப்பார்கள் தெரியுமா? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வலது புறமாக இந்த தும்பிக்கையானது வளைந்திருக்கக்கூடியதுதான் வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்றார். இதுல பார்த்தோம்னா வலம்புரி விநாயகர் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தவராகவே பார்க்கப்படுகிறார். அப்படி என்ன மகத்துவம் அதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யோகா சாஸ்திரம் படிச்சவாளுக்கெல்லாம் தெரியும், இடதுபுறம் ஓடக்கூடியது இதா நாடி, வலதுபுறம் தான் இந்த சூரிய நாடி, பிங்களா நாடி அப்படின்னு சொல்லுவா. இது ஒரு அக்னி தத்துவத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவா. அக்னி தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த வலம்புரி விநாயகரானவர் ஒரு தீவிரமான சக்தியை உடையவர். ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம்னு சொன்னா உடனடியாக நிறைவேறுமாம். ஆனால் அது இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பது அவசியம். அதே மாதிரி அந்த வலம்புரி விநாயகருக்கான பூஜா விதானம் என்பதே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவ்வளவு மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் அத்தனையும் தேவை வலம்புரி விநாயகரை பூஜிப்பதற்கு. இதை இடம்புரி விநாயகர் வச்சுட்டு அவ்வளவு ரொம்ப பெரிய அனுஷ்டானம் எல்லாம் தேவையில்லை. சாதாரணமா நம்ம தெருக்கு தெரு பிள்ளையார் கோவில்லாம் பார்ப்போம் தெரியுமா? நம்ம ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவாமியா, ஒரு இஷ்ட தெய்வமாக, ரொம்ப மடி ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பார்க்காம நம்ம பிள்ளையார் நமஸ்காரம் பண்றோம்னு சொன்னா அது அனைத்துமே இடம்புரி விநாயகராக இருக்கும். அது சாந்த ரூபம் அப்படின்னு சொல்ற, சாந்த ஸ்வரூபமாக இருக்கும்னு. வலம்புரி விநாயகரும் சாந்த ஸ்வரூபிதான், ஆனால் அதி தீவிரமான சக்தியை உடையவர். அங்க ஸ்ரத்த பக்தி இல்லைன்னு சொன்னா அங்க நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்றார். ஆக ரொம்பவும் மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் அத்தனையும் தேவை வலம்புரி விநாயகரை வழிபடுவதற்கு. சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு வீடுகள்ல சின்னதா ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு வழிபட்டா கூட அது இடம்புரி விநாயகராக இருக்க வேண்டும். நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம ரொம்ப மடி ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பார்க்க மாட்டோம்ல. எவர் ஒருவர் மிகவும் ஸ்ரத்தையுடன் மடி ஆச்சார அனுஷ்டானத்துடன் பூஜிக்கிறாரோ அவர்கள் வலம்புரி விநாயகரை கூட சின்னதாக வீட்டுல வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணலாம். ஆனால் தினந்தோறும் அவசியம் அதற்கு அபிஷேக ஆராதனைகளை செய்ய வேண்டும் சொல்றார். ஆக வலம்புரி விநாயகர் என்பவர் பெரும்பாலும் சொல்லணும்னா அதை ஆலயத்தில் வைத்து வழிபடுவதுதான் நல்லது. ஏன்னா ஆலயம்ங்கிறது மிகவும் புனிதமான இடமாகத்தான் இருக்கும். அங்க நம்ம சுத்த பத்து ஆச்சார அனுஷ்டானம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம். அத்தனை சிறப்பு வாய்ந்தது வலம்புரி விநாயகர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது அந்த சூரிய சக்தியை உடையது, ஒரு அக்னியினுடைய சக்தியை உடையது. அத்தனை வேகமாக செயல்படக்கூடிய திறன் என்பது இந்த வலம்புரி விநாயகருக்கு இருக்கும். மிகவும் தீவிரமான சக்தி உடையது அப்படின்னு சொல்றார். நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அந்த வலம்புரி விநாயகரினுடைய அந்த உருவம் அப்படியே நம்ம அந்த உருவத்தை ஒரு கோட் லைன் மாதிரி வரைஞ்சு பார்த்தோம் சொன்னா அது அந்த ஓம்கார வடிவத்திலே இருக்கும் சொல்ற. அந்த ஓம்கார வடிவம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஓம்காரம் என்பதுதான் நம்ம என்ன சொல்றோம், அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த அகார உகார மகாரத்தை சேர்ந்தது இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த ஆதார சக்தியாக இந்த வலம்புரி என்பது செயல்படுகிறது. அப்ப அது எவ்வளவு தீவிரமான சக்திங்கிறது இருக்கணும் இல்லையா. அத்தனை மகத்துவம் வாய்ந்தது. அந்த பிரணவத்தையே உள்ளடக்கியதுதான் அந்த விநாயக பெருமானினுடைய திருவுருவம். அந்த திருவுருவத்திற்குள்ளாக அதுவும் இந்த வலம்புரி என்று வரும் பொழுது அது அதிதீவிர சக்தியை உடையதாகவே செயல்படுகிறது. பொதுவாக இந்த உலகம் பார்த்தோம்னா இடமிருந்து வலமாகத்தான் சுற்றும் இல்லையா. இடமிருந்து வலமாக சுற்றக்கூடியதுதான் இந்த உலகமே. ஆக அப்ப அந்த இடமிருந்து அந்த இடத்திலிருந்து அப்படி சுத்தினா என்னன்னு பார்க்காம இது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா வலது பக்கம் சுழலுகிறது. வலது பக்கம் அப்படின்னு வரும்பொழுது அந்த எதிர்ப்புறம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா அங்க அந்த ராகு கேத்துக்களைத்தான் பிரதானப்படுத்தி இருப்பார்கள். அப்படி அந்த ராகு கேத்துக்களையே தன்னுடைய அந்த இடுப்பிலேயே நாகமாக சுற்றி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ராகு கேத்துக்களை அந்த தோஷத்தையே நீக்கக்கூடிய திறன் என்பது வலம்புரி விநாயகருக்கு உண்டு.
ஒரு வலம்புரி விநாயகருடைய சிலையை வீட்டில் வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜையையும் செய்ய வேண்டும். பொதுவாக நம்ம பிள்ளையார் கோயில சங்கடஹர சதுர்த்தி பூஜைங்கிறத பண்றோம். அது என்றைக்கு அந்த தேய்பிறை சதுர்த்தி வருகின்ற நாளில் மட்டுமே செய்கிறோம். அன்றைக்கு நம்முடைய சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம விசேஷ அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோம். சங்கடஹர சதுர்த்தி நாள் கணபதி ஹோமம் பண்றவாளும் இருப்பார். ஆனால் இந்த வலம்புரி விநாயகரை வைத்து வழிபடும் பொழுது தினந்தோறுமே அவர் நம்முடைய சங்கடங்களை தீர்ப்பவர் தான். தினந்தோறும் அந்த சங்கடங்களை தீர்க்கின்ற ரூபனாகவே காட்சி அளிக்கிறார். வலம்புரி விநாயகரை வழிபடுவது என்பது ஒரு கணபதி ஹோமம் செய்த பலனையே கொடுத்து விடும். ஒரு மகா கணபதி ஹோமம் செய்த பலனை வெறுமன வரம்புலி விநாயகரை நம்ம அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டாலே போதும் சொல்றார். ஏன்னா அவரே அக்னி ஸ்வரூபந்தான். அவரே அந்த மிகவும் அந்த தகிக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வலம்புரி விநாயகருடைய கான்செப்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கா. ஆக வலம்புரி விநாயகரை வழிபடுவது என்பதே ஒரு மகா கணபதி ஹோமம் செய்த பலனையே கொடுத்து விடும். ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொன்னா ஒரு ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அங்க ரொம்ப ஸ்ரத்தையோட தலைக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு அழகா மடியோட ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட உட்காந்து தானே ஒரு ஹோமத்தை பண்ணணும். அந்த ஹோமத்தின் மூலமாக நம்ம கணபதிக்கு ஆகுதியை கொடுக்கிறோம் இல்லையா? அந்த அக்னிஸ்வரூபனாகவே இந்த வலம்புரி விநாயகரானவர் காட்சி அளிப்பதால் அவருக்கு வெறுமன போய் நம்ம வழிபட்டாலே அந்த கணபதி ஹோமம் செய்த பலனானது கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்றார். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.